ஹீரோவாக அவர் நடிப்பு பேசப்பட்டிருந்தாலும் நெகட்டிவ் கேரக்டரில் அவர் கதாபாத்திரம் இன்னும் ரசிக்கப்பட்டது. அப்படித்தான் கல்கி 2829 AD படத்தில் கமல்ஹாசன் வில்லனாக நடித்திருக்கிறார். அவருடைய முழு வில்லன் அவதாரம் அதன் அடுத்த பாகத்தில் தெரியும் என்கிறது படக்குழு. தெலுங்கில் வெளியாகி இந்தியா முழுவதும் வெற்றி பெற்ற புஷ்பா 2 படத்தில் ஃபகத் ஃபாசில் வில்லனாக மிரட்டியிருப்பார். இந்தி படமான அனிமல் பாபி தியோலை வில்லனாக்கியது. அவர் அடுத்து சூர்யாவின் கங்குவாவில் வில்லனாக நடித்தார். இப்போது விஜயின் ஜனநாயகனில் நடித்திருக்கிறார். புதுவித ரசனையை தரும் நேரத்தில் தயாரிப்பாளர்களுக்கு பைசா வசூலாகவும் அமைந்து விடுகிறது என்கிறார்கள். இதற்கிடையே நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு குறைந்த கால்ஷீட் அதிக சம்பளம் நடைமுறையை சில ஹீரோக்கள் பின்பற்றுவதால் இது போன்ற கதாபாத்திரங்களை அவர்கள் விரும்புவதாகவும் கூறுகின்றனர். சரி, மிரட்டலான வில்லன் நடிப்பில் உங்களை கவர்ந்த ஹீரோ யார் என்பதை கருத்து பகுதியில் பகிருங்கள்.